சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2 கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகளுக்கு நடந்த மோசமான ஒரு சம்பவம். இந்தியாவில் இந்த மாதிரி நடக்கலைனாவே நம்ம சந்தேகப்படணும். என்ன மேட்டர்ன்றதை தெளிவா சொல்றேன், அதுக்கப்புறம் போட்டு அடிப்போம். கடந்த மாசம் ஜூலை 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள டூர்க் அப்படின்ற இடத்துல உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல 2 கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் பிரீத்தி மேரி, வந்தனா பிரான்சிஸ், இவங்க 2 பேரும் 3 பழங்குடியின பெண்கள் ஒரு பையனோட நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த 2 கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகளும் கேரளாவை சேர்ந்தவங்க. அவங்க 6 பேரும் பாத்தீங்கன்னா ரயிலுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ட்ரெயினுக்காண்டி காத்துக்கிட்டு இருந்தது குத்தமா? அதுவும் அந்த ஊர்ல ரயில்வே போலீஸ் விறுவிறுன்னு வந்து அந்த 2 கன்னியாஸ்திரிகளையும் கைது செய்யறாங்க. அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, அந்த 3 பெண்கள் ஒரு பையன் இருக்காங்கல்ல, அந்த பழங்குடியினர், அவங்களை இவங்க கடத்துறதாவும் அவங்களை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யப்பட்டதாகவும். உண்மை என்னன்னா, அந்த 2 கன்னியாஸ்திரிகளும் மதமாற்றம்லாம் செய்ய, அந்த 3 பழங்குடியின பெண்களும் அந்த ஒரு பையனும் இந்த கன்னியாஸ்திரிகள் வேலை செய்யற அந்த ஆசிரமத்துல வேலை பார்க்கறதுக்காண்டி அவங்களா விருப்பப்பட்டு தான் வந்து. இன்னொன்னு என்னன்னா, இவங்க மதம் மாற்றினாங்கன்னு சொன்னாங்கல்ல, இல்ல, அவங்க ஆல்ரெடி இந்த சபையை சேர்ந்தவங்க தானா அந்த பழங்குடியின மக்கள். அந்த 4 பசங்களும் பாத்தீங்கன்னா 18 வயசு நிரம்பினவங்க. அவங்களோட பெற்றோர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அந்த 4 பேரோட விருப்பத்தோட தான் இந்த ஆசிரமத்தில் வேலை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட போனவங்க தான் இந்த 2 கன்னியாஸ்திரிகள். இதை சொல்றது யாருன்னா, அந்த 4 பசங்க வந்தாங்க இல்லையா, அவங்களை கொண்டு போய் ஒரு காப்பகத்தில் வச்சிருந்தாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க, அங்க இருந்துகிட்டு, எங்களை யாரும் கடத்திட்டு வரலடா, நாங்க தாண்டா வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நீங்க தாண்டா குறுக்க பாஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இந்த அரெஸ்ட் சம்பந்தமா ஒரு விஷயம் வெளியில வருது. இந்த மண்டை மேல உள்ள கொண்டே மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி. இந்த அரெஸ்ட்டுக்கு பின்னாடி முக்கிய காரணமா சில அமைப்புகள் இருந்திருக்கு. அதாவது இந்த பஜ்ரங் தள் அப்படின்ற இந்து அமைப்பு மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்தது. இது ரிலேட்டடா கேரளால பெரிய போராட்டமே நடந்தது. இந்த நாட்டுல எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கு பத்தியலா. சிறுபான்மையினர் மீது ஈஸியா போலீஸ் பாயுது. அதுவும் ஒரு நல்ல விஷயம் பண்ண போய் ட்ரெயினுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு. ஆனா இங்கிட்டு பாருங்க, நூத்துக்கணக்கான இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னு புதைச்சிருக்காங்க. அதுவும் ஒரு கோவிலை சுத்தி, அதுவும் அந்த கோவிலை சேர்ந்தவங்களே. அதை பத்தி ஒருத்தவனும் மூச்சு விட மாட்டாங்க. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.